தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். The Chennai Silks in Mega Summer Sale. ரிஷப ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது. விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லாட்ரி வாங்கினா கூட அது விழுற யோகம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல லாபம். ரிஷப ராசி அன்பர்கள் குடும்ப நபர்களை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கச்சி இந்த 2 பேர்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். மோர் தென் கோல்டு சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் யோகம் இருக்கும். யாருனாலுமே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கோல்டு ரேட் ஏறுறதை பொறுத்தும் சில்வர் ரேட் ஏறுறதை பொறுத்தும் தானே இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு பொருளை வாங்குறது இல்லை லாபம். அந்த கோல்டு வாங்கணும்னு பிரியப்படுறவங்க அதை டிஜிட்டல் கோல்டாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபிசிக்கல் கோல்டில் பெரிய அளவு ஒரு பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பொண்ணு அமைஞ்சது மாப்பிள்ளை அமைஞ்சதுக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. பட் காதல் திருமணம் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் சில பிரச்சனைகள் வர்றது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜிக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டியோ இன்ஸ்டிடியூட்டோ கிடைக்கிறதுக்கான பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீட் வெண்டாஸ்ட்டை காய்கறி பழங்கள்லாம் வாங்குங்க. ஸோ இது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ரெமடி அமையும். ஆன்மீக ரீதியாக ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது. விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு லாட்ரி வாங்கினா கூட அது விழுற யோகம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல லாபம். ஸ்பெக்குலேஷன்ஸ் மூலியமாக லாபம். ₹1 போட்டு ₹10 எடுக்கிற வேலைகள். ஒரு இடத்த குறைஞ்ச விலைக்கு வாங்கினாலும் அது நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்லா அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம். இந்த மாதிரி தன லாபம். மல்டிபிள் இன்கம். செகண்ட் இன்கம்க்கு ஒரு தொழிலை சூஸ் பண்ணேன், அதில் ஜெயித்தேன். அல்லது ஏதாவது ஒரு சொத்துகள் கோர்ட் கேஸில் போய் மாட்டிகிட்டு இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு விழுது. அப்போ என்ன ஆகும்னா அந்த கேஸ் இவங்களுக்கு ஃபேவராக ஜெயிக்கிற ஒரு யோகம். மேட்ரிமோனியல் கேசஸ்லேயே ஏதாவது மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த கேஸ் சக்சீட் ஆகி 2வது திருமணத்துக்கும் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகம். மூத்த அண்ணனால் ஒரு லாபம். இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. லேவிஷான பொருட்கள் ஏதாவது வாங்குவாங்க. லயபிலிட்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகம். ஒரு காருக்கு நான் அப்கிரேட் ஆகிறேன், பைக் வச்சுருக்கேன், காருக்கு அப்கிரேட் ஆகிறேன், கார்லேருந்து ஒரு ஹை எண்ட் மாடல் போகிறேன், இல்லை இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணாத ஒரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு லக்ஸுரியை நான் அனுபவிக்க போகிறேன்னு ஒரு நல்ல தன லாபமும் பொருளாதார முன்னேற்றமும் சுகபோக வாழ்க்கையும் அமையக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையும். ரிஷபராசிக்காரங்க வீட்டில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப நபர்களை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கச்சி இந்த 2 பேர்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு குரு வராரு. குரு உச்சமாகிறாரு. ஸோ 3ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னா 3 ரிஷபத்துக்கு ஆகாத ஒரு ஸ்தானம். 3ங்கிறது இளைய சகோதர சகோதரி ஸ்தானம். ஸோ இந்த இடத்துல குரு உச்சமாகும் பட்சத்தில் அவங்க கூட ஒரு சின்ன கசப்பு இல்லை அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை மன அழுத்தம்ங்கிறது இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுமான பட்சம் உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க சம்மந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது மனஸ்தாபம் வர்ற மாதிரி போச்சுன்னா பேச்சு அந்த இடத்துல நிறுத்துறது நல்லது. முகத்தில் முழிக்க முடியாதபடியான பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல குரு உச்சமாகும் போது அந்த பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரும். 3ஆம் இடம்ங்கிறது எஃபர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரீங்கன்னா அது 3ஆம் இடம். பக்கத்தில் எங்கேயாவது போகிறேன், ஒரு ஹெல்மெட்டை வச்சுட்டு போயிட்டேன், போலீஸ்ட்டை மாட்டிட்டேன், ஃபைன் கட்டினேன், இல்லை லைசன்ஸை நான் ரெனுவல் பண்ணாமல் விட்டுட்டேன், வெஹிக்கிளில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சுன்னு இந்த சிறுதூர பிரயாணங்களில் ஒரு இடைஞ்சல், வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு இடைஞ்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தைரியம் கொஞ்சம் குறையும். எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணாலும் அதை வெளியில் சொல்லவே ஒரு கூச்சம் தயக்கம் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் கூச்சப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அமையும். இதில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ தங்கம் வாங்குற யோகம் ரிஷபத்துக்கு இருக்கா? ஸோ ரிஷபராசிக்காரங்க அதிகமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப விசேஷம். குரு பயிற்சிக்கு அப்புறமுமே மோர் தென் கோல்டு சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் யோகம் இருக்கும். யாருனாலுமே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கோல்டு ரேட் ஏறுறதை பொறுத்தும் சில்வர் ரேட் ஏறுறதை பொறுத்தும் தானே இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு பொருளை வாங்குறது இல்லை லாபம். அந்த பொருளை நம்மளால் எத்தனை நாளைக்கு தக்க வச்சுக்க முடியுங்கிறதுல தான் அந்த யோகம்ங்கிறது வேலை செய்யும். வெள்ளியை நீங்கள் நிறைய நாள் தக்க வச்சுக்க முடியும்.
தங்கத்தை விட. ஸோ அதனால் வெள்ளியில் ரிஷபராசிக்காரங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கோல்டு வாங்கணும்னு பிரியப்படுறவங்க அதை டிஜிட்டல் கோல்டாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபிசிக்கல் கோல்டில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேணும். மேம், இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் தான். செவ்வாய் வலுத்திருக்கும் போது தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஒரு பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பொண்ணு அமைஞ்சது, மாப்பிள்ளை அமைஞ்சதுங்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. பட் காதல் திருமணம் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போத் இன்லா சைட், பெரியவங்க சைட்லேருந்து சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம், அந்த டிக்னிட்டி ஆஃப் மேரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, திருமணம் எப்படி நடக்குது அது ரொம்ப ஜாம்னு நடக்கும். ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வைபவம் நடக்கிறது, ஒரு சாப்பாடு கூட ரொம்ப சூப்பராக போட்டாங்க அந்த கல்யாணத்தில், 4 பேர் பேசுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் நடத்து மனசு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. மனதிற்கு பிடித்த கணவன் மனைவி அமைவாங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமான இல்லறம் அமையும், அதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. மேம், இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? நீட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்கன்னா அது கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜூன் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடக்குது. இந்த அட்டெம்ப்ட்டை மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த அட்டெம்ப்ட் நீங்கள் எழுதும்போது குரு இங்கே தான் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து நீட் கிளியர் பண்ணுறதுக்கான யோகம் ரிஷபராசி கேண்டிடேட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி பிஜி பண்ணணும், ஸோ அதுக்கு இந்த பர்டிகுலர் காலேஜ் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க, கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான யோகம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜிக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டியோ இன்ஸ்டிடியூட்டோ கிடைக்கிறதுக்கான பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்க, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறீங்க, ஈவன் யூபிஎஸ்சி கூட நிறைய செலெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், அந்த ஸ்தானம் கெடாது, அந்த ஸ்தானத்தோட காரகங்கள் தான் பாதிக்கப்படும். அப்போ நிறைய முயற்சி போடுவாங்க ரிஷபராசி எல்லாம். என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய எல்லையை மீறி முயற்சியை போட்டு வெற்றி ஸ்தானமும் 3ஆம் இடம் தான். வெற்றிங்கிற 11 குரு பார்க்கறதுனால அதில் சக்ஸஸும் ஆகக்கூடிய ஒரு யோகம். ஸோ மாணவர்கள் எந்த ஒரு வரையறையில் இருந்தாலும் அவங்க பரவலாக படிப்பில் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் ரிஷபராசி மாணவர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அப்போ ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து செகண்ட் இன்கம்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஏன்னா 11ல் ஏற்கனவே சனி இருக்கிறாரு. சனி வந்து உழைப்பை தூண்டுற கிரகம். சும்மா இருந்தால் சனிக்கு பிடிக்காது. வெற்றி ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது வேற ஏதாவது பண்ணு, இது பத்தாது, அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசி, அடுத்த கட்டத்துக்கு குடும்பத்தை முன்னேற்று, உன்னுடைய பொருளாதார நிதி நிலையெல்லாம் இது பத்தாது, வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத யோசின்னு நம்மளை வந்து தூண்டிகிட்டே இருப்பார். குரு பார்வையும் அந்த இடத்துக்கு விழுது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், செகண்டாக ஒரு சைடு இன்கம்க்கு நான் இதை பண்ணுறேன், சைடு ஹசிலுக்கு இதை பண்ணுறேன், இல்லை பாசிவ் இன்கம் எனக்கு வரும், இதை செஞ்சு வச்சேன்னா எனக்கு லேட்டராக இவ்வளோ பணம் வரும், என்னுடைய ஓல்ட் ஏஜில் வந்து இது ஹெல்ப் பண்ணணும்லாம் ரொம்ப லாங் டேர்மாக யோசிச்சு அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, செகண்ட் இன்கம்க்கான ஒர்க்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்கம் டபுள் ஆக போகுது குரு பயிற்சிக்கு அப்புறம். மேம், இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் தனக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? ரிஷபராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி வந்து எனக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும், நான் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது எனக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ஆல்ரெடி குரு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு சளைக்கவே கூடாது. இதுதான் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ரெமெடி. ஒரு விஷயம் தோத்துருச்சு முடிஞ்சிச்சின்னு மூட்டை கட்டி வைக்காமல் இன்னொரு முறை அதை ட்ரை பண்ணணும். நிதானமாக இருக்கணும். யார்ட்டையாவது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீட் வெண்டாஸ்ட்டை காய்கறி பழங்கள்லாம் வாங்குங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ரெமடி அமையும். ஆன்மீக ரீதியாக ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணணும், கனகதாரா ஸ்தோத்திரம் டெய்லி கேட்டுகிட்டே வர்றது நல்லது. பக்கத்தில் பெருமாள் மகாலட்சுமி எங்கேயாவது இருக்கிறாங்கன்னா, ரொம்ப அருகில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 3rd ஹவுஸ், அப்போ பக்கத்தில் இருக்கிற தெய்வம் தான் உங்களை காப்பாற்றும். பெருமாள் மகாலட்சுமி தாயாரை மாதாந்த வெள்ளின்னு சொல்லுவோம்ல, மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில் துளசி தாமரை கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஸ்ரீரங்கம்க்கு ஒரு முறை குரு பயிற்சிக்கு பின்னாடி இந்த ரிஷபராசி அன்பர்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. போகிறது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரத்தில் போகணும். மாலை நேரத்தில் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். மேம், இந்த குரு பயிற்சி காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி. நன்றி காவியா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். The Chennai Silks in Mega Summer Sale.